வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அமெரிக்கா மிட்நைட் ஹேமர் என்ற பெயரில் ஈரான் மீது நேரடியாக தாக்குதல் தொடுத்தது. இந்நிலையில் கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. 10 ஏவுகணைகள் வீசப்பட்ட நிலையில் 7 இடைமறிக்கப்பட்டிருப்பதாகவும் 3 ஏவுகணைகள் சரியாக இலக்கை தாக்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. ஈரான் இஸ்ரேல் இடையே 12 நாட்களாக நடைபெற்று வந்த போர் முடிந்துவிட்டதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அடுத்த 24 மணி நேரத்திற்கு பிறகு போர் முழுமையாக முடிவுக்கு வரும் என்று தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தில் நடைபெற்ற தாக்குதலில் யாரும் கொல்லப்படவில்லை, தாக்குதலை முன்பே அறிவித்ததால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டதாக ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நன்றி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலின் தாக்குதல்கள் அர்த்தமற்றவை என்று ரஷ்ய அதிபர் புட்டின் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான் மக்களுக்கு உதவ தயார் என்றும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் உறுதியளித்துள்ளார். ஈரான் இஸ்ரேல் இடையேயான போர் முடிந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் அதற்கு ஈரான் மறுப்பு தெரிவித்துள்ளது. போர் நிறுத்தம் தொடர்பாக ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாகவோ ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்து இறுதி முடிவு பின்னர் எடுக்கப்படும் என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாசி அராக்சி தெரிவித்துள்ளார். கத்தாரில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக வீட்டிற்குள்ளேயே இருக்க இந்திய தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. போர் பதற்றம் காரணமாக கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், பக்ரைன் நாடுகள் வான்பரப்பை முழுமையாக மூடியுள்ளன. கத்தார் தலைநகர் தோஹா செல்லும் அனைத்து விமானங்களும் திருப்பி அனுப்பப்பட்டன. தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கத்தாரில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக வீட்டிற்குள்ளேயே இருக்க இந்திய தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கத்தார் அதிகாரிகள் வழங்கும் அறிவுறுத்தல்களை, வழிகாட்டுதல்களை பின்பற்றுங்கள் என்றும் தூதரகத்துடன் தொடர்பில் இருங்கள் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போர் எதிரொலியாக மத்திய கிழக்கு பகுதிகளில் வான்வழி மூடப்பட்டதால் சென்னை விமான நிலையத்தில் 11 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது. ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக மத்திய கிழக்கு பகுதிகளில் வான்வழி மூடப்பட்டதை அடுத்து விமான சேவைகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கத்தார் நாட்டை தலைமையகமாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கும் கத்தார் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் மறு உத்தரவு வரும் வரை தங்களுடைய அனைத்து விமான சேவைகளையும் நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனையடுத்து நேற்றிரவு சென்னை விமான நிலையத்தில் தோஹா, அபுதாபி, குவைத், துபாய் ஆகிய 6 புறப்பாடு விமானங்கள், 5 வருகை விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தாக்குதலின் போது இந்திய வான்வெளியை அமெரிக்கா பயன்படுத்தவில்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. கடந்த 11 நாட்களாக நடைபெற்று வரும் ஈரான் இஸ்ரேல் மோதல்களால் மத்திய கிழக்கில் பெரும் போர் பதற்றம் நீடித்து வருகிறது. இஸ்ரேலின் தாக்குதலுக்கு அமெரிக்கா ஆதரவு அளித்து வரும் நிலையில் ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்த அமெரிக்கா இந்தியாவின் வான்வெளியை பயன்படுத்தியதாக சமூக ஊடகங்களில் தகவல் பரவியது. ஆனால் இதனை இந்தியா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைதான நடிகர் ஸ்ரீகாந்தை ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்தை நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்து பல மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். ஸ்ரீகாந்த் ஆன்லைன் மூலமாகவும் சில சமயங்களில் நேரடியாகவும் போதைப் பொருளை வாங்கியிருப்பது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை முடிந்து எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி தயாளன் முன்னிலையில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். தொடர்ந்து அவருக்கு ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வின் ஆதி முதல் அந்தம் வரை பணம்தான் விளையாடுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் நீட் எனும் தேர்வு முறையே ஒரு மாறல் ஊழல் என்று குறிப்பிட்டுள்ளார். அது போதாதென்று வினாத்தாள் தொடங்கி தேர்வரை முடிவுகள் வெளியீடு வரை ஒவ்வொரு நிலையிலும் நிறைந்திருப்பது குளறுபடிகளும் முறைகேடுகளும் தான் என்றும் நீட் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்றும் முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். RSS பிஜேபி மாநாடுகளில் ஷோ பீஸாக உட்கார நேரமிருக்கும் அதிமுகவினருக்கு இவற்றை எதிர்த்து தங்கள் எஜமானர்களிடம் பேச நேரமோ மானமோ இல்லை என்றும் முதலமைச்சர் விளாசியுள்ளார். காவலர்களிடையே பாரபட்சம் காட்டும் வகையில் வெளியிட்ட பதவி உயர்வு உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக அரசை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பணியில் உள்ள காவலர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் 2021இல் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிப்படி 20 ஆண்டுகள் பணி முடித்த காவலர்களுக்கு சிறப்பு சார்பு ஆய்வாளராக பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். ஓட்டுக்காக வாக்குறுதி அளிப்பதும் அதிகாரம் கைக்கு வந்தவுடன் அவைகளை காற்றிலே பறக்க விடுவதும் திமுகவிற்கு கைவந்த கலை என்றும் இபிஎஸ் சாடியுள்ளார்.
அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலின் போது கட்சி பணிகள் குறித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் 2 நாட்கள் ஆலோசனை நடத்த உள்ளார். இன்று காலை சிவகங்கை, அரியலூர், திண்டுக்கல், பெரம்பலூர் உட்பட 11 மாவட்ட நிர்வாகிகளுடனும், நண்பகலில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி உட்பட 10 மாவட்ட நிர்வாகிகளுடனும் இபிஎஸ் ஆலோசனை நடத்தவுள்ளார். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் பூசிய திருநீரை அழித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதற்கு திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நெற்றியில் வேர்வை இருந்ததால் துடைத்தேனே தவிர வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை என்று தெரிவித்தார். நெற்றியை துடைப்பது, முடியை சரி செய்வதெல்லாம் வழக்கமான ஒன்றுதான் என்றும், இதனை பெரிதாக்கி விமர்சிக்கும் சங்கிகள் கூட்டத்தை பற்றி தனக்கு கவலை இல்லை என்றும் திருமாவளவன் கூறினார். மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார், அண்ணாவை விமர்சித்து வீடியோ வெளியிட்ட விவகாரம் குறித்த கேள்விக்கு அந்த வீடியோவை பார்க்கவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நழுவிச் சென்றார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வந்த கூட்டத்தை பார்த்து திமுக பயந்துவிட்டதாகவும், அதனால் திமுக ஏதேதோ பேசுவதாகவும் சாடினார். மேலும் திருமாவளவன் திருநீரை அழித்தது தொடர்பான கேள்விக்கு அதை நீங்கள் நம்புகின்றீர்களா என்றும் கேள்வி எழுப்பினார். அதிமுக மெல்ல மெல்ல அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறி வருவதாக அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். அரியலூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அதிமுக என்பது அமித்ஷாவுக்கு கட்டுப்பட்டதாக மாறிவிட்டதாகவும், அதனால்தான் திராவிட இயக்க தலைவர்களை பெரியாரை விமர்சிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் சாடினார். மேலும் எடப்பாடி பழனிசாமியை பேசவிடாமல் அமித்ஷா மட்டும் பேசி கூட்டணியை அறிவித்ததாக கூறிய அவர், எல்லாவற்றையும் வேடிக்கை பார்க்கும் மௌன சாட்சியாக எடப்பாடி பழனிசாமி அமர்ந்திருந்ததாகவும் கூறினார். முருகர் மாநாட்டில் அண்ணா, பெரியாரை விமர்சனம் செய்யும் போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததாக அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி திருமேனி ஏரி பகுதியில் வீட்டுமனை பட்டா கேட்டு நரிக்குறவர் மற்றும் பட்டியலின மக்களுக்கு தாம்பூலத்தட்டுடன் அவர் வீடு வீடாக சென்று பட்டாக்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தானும் முருகன் பக்தர்தான் என்றும், முருகன் பக்தர்கள் என்று சொல்லி மாநாடு நடத்தும் பாஜகவினர் யார் வீட்டில் முருகன் படத்தை வைத்து கும்பிடுகிறார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். பாஜக, அதிமுக இடையே கொள்கை வேறு, கூட்டணி வேறு என்று ஆர்.எஸ். பாரதிக்கு முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி பதிலடி கொடுத்துள்ளார். கோவையில் நடைபெற்ற ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். தனது தொகுதிக்கு வந்ததால் மோகன் பகவத்துக்கு வேல் கொடுத்ததாகவும், ஆர்.எஸ். பாரதி எப்பொழுதும் பொய் மட்டுமே சொல்லக்கூடியவர் என்றும் சாடினார். அதிமுக கொள்கையை எப்பொழுதும் விட்டுக் கொடுக்காது என்றும் வேலுமணி திட்டவட்டமாக கூறினார். முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணாவை விமர்சனம் செய்யும் வகையில் வீடியோ ஒளிபரப்பியது வருத்தம் அளிப்பதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு முருக பக்தர்கள் மாநாடு பயத்தையும் பீதியையும் கொடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று எண்ணுகின்ற தலைவர்களில் ஒருவராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இருப்பதால் அவர் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்றும் ராஜேந்திர பாலாஜி அழைப்பு விடுத்தார். சென்னை வில்லிவாக்கத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பேனர் அறுந்து விழுந்து முதியவர் படுகாயமடைந்தார். வில்லிவாக்கம் தெற்கு மாட வீதியில் வைக்கப்பட்டிருந்த தாவேகா பேனர் இரவில் பெய்த மழையில் அறுந்து சூளைமேட்டைச் சேர்ந்த மோகன் என்ற 75 வயது முதியவர் மீது விழுந்தது. இதனால் பலத்த காயமடைந்தவர் சென்னை அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த விபத்து குறித்த சிசிடிவி தற்பொழுது வெளியாகியுள்ளது. தமிழக அரசின் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் 40,611 மாணவர்கள் உயர்கல்வி படித்து வருவதாக அமைச்சர் மெய்யநாதன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் பேசிய அவர், தமிழ்நாடு அரசின் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் மாணவர்கள் பயனடைந்து வருவதுடன் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இச்சலுகை கிடைக்காது என்றார். மேலும் மாணவர்களுக்கான கல்விக் கட்டணம் 911 கோடி ரூபாயை முதலமைச்சர் வழங்கியிருப்பதாகவும் கூறினார். ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கின்ற கடவுள்களை வைத்து மாநாடு நடத்தி பாஜகவினர் அரசியல் செய்வதாக அமைச்சர் ஏவா வேலு விமர்சித்துள்ளார். வேலூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கவுள்ள மருத்துவமனையின் இறுதிக்கட்ட ஆய்வுகளை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அறநிலையத்துறை சார்பில் கடந்த ஓராண்டுக்கு முன் நடத்தப்பட்ட முத்தமிழ் முருகன் மாநாடு அரசியல் அடையாளங்கள் இன்றி பக்தர்களுக்காக நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். தேர்தலுக்காக முருகன் மாநாடு நடத்திய பாஜக பெரியாருக்கும் அண்ணா திராவிட இயக்கத்திற்கும் எதிரானதை தவிர முருகனுக்கு ஆதரவானது அல்ல என்றார்.
முருகனை வைத்து நாங்கள் அரசியல் செய்யவில்லை என்று நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சரத்குமார் தெரிவித்துள்ளார். வருகின்ற ஜூன் 27ஆம் தேதி வெளியாக உள்ள கண்ணப்பா திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னை பிரசாத் லேபில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் நடிகர் சரத்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது, இஸ்லாமிய சகோதரர்கள் வெள்ளிக்கிழமை மசூதிக்கும், கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கும் செல்கிறார்கள், நமக்கு அப்படி ஏதாவது கிழமைகள் உண்டா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் முருகனை வைத்து நாங்கள் அரசியல் செய்யவில்லை, ஆனால் அதை சிலர் அரசியலாக்க நினைக்கிறார்கள் என்றார். நாம் எங்கு வாழ்ந்தாலும் நமது அடையாளத்தையும் கலாச்சாரத்தையும் விட்டுக் கொடுக்கவோ மறக்கவோ கூடாது என்று ஆளுநர் ஆர். என். ரவி தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் மேற்கு வங்க மாநிலம் உருவான தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பேசிய ஆளுநர் ஆர். என். ரவி, மேற்கு வங்காள பிரிவினையின் போது 40% மேல் இந்துக்கள் இருந்த நிலையில் தற்பொழுது 18% குறைவாகவே இருப்பதாக தெரிவித்தார். மேலும் அரசின் அழுத்தங்களால் இந்த ஒற்றுமை கொஞ்சம் கொஞ்சமாக மறையத் தொடங்கியதாகவும், மொழியால் மக்கள் தங்களை பிரித்துக் கொண்டதாகவும் கூறினார். திமுகவில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள 2 அணிகளுக்கு நிர்வாகிகளை நியமித்து துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மதுரையில் கடந்த 1ஆம் தேதி நடைபெற்ற திமுக பொதுக்குழுவில் திமுக சட்ட விதிப்படி கல்வியாளர் அணி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அணி உருவாக்கப்பட்டிருப்பதாக அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். இந்நிலையில் திமுகவில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள 2 அணிகளுக்கு நிர்வாகிகளை நியமித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதன்படி கல்வியாளர் அணியின் தலைவராக புலவர் ந. செந்தலை கௌதமனும், செயலாளராக தமிழ்ச்சி தங்கப்பாண்டியனும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மாற்றுத்திறனாளிகள் அணியின் தலைவராக ரே. தங்கமும், செயலாளராக பேராசிரியர் TMN தீபக்கும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழாவையொட்டி பக்தர்கள் தனிநபர்களிடம் காணிக்கை செலுத்தி ஏமாற வேண்டாம் என்று கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலுக்கு 17 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா ஜூலை மாதம் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் விழாவை முன்னிட்டு சிலர் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக பக்தர்களிடம் இருந்து லட்சக்கணக்கில் பணம் மற்றும் பொருட்களை பெற்று வருவதாக கோவில் நிர்வாகத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது. எனவே மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் மூலம் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் இருந்து மர்ம நபர்கள் களவாடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி காண்போரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி வருகிறது. தமிழக கர்நாடக மாநில எல்லை பகுதியான பாகலூரில் கடந்த சில மாதங்களாகவே இதுபோன்ற கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வந்த வண்ணம் உள்ளது. போலீசாரின் பிடியில் இதுவரையில் யாருமே சிக்காத சூழலில் பாகலூரில் பத்திரப்பதிவு செய்ய வந்த ஆறுமுகம் என்பவரது காரில் இருந்து 7,50,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் நீதிமன்றத்திற்கு வெளியில் தீர்வு காணப்பட்டுவிட்டதாக கூறி வாபஸ் பெறப்பட்டுள்ளது. நடிகர் சிவாஜியின் அன்னை இல்லத்தை ஜப்தி செய்யக்கூடாது என்ற உத்தரவை எதிர்த்து தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் சார்பில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கடன் பிரச்சினையில் நீதிமன்றத்திற்கு வெளியில் சமரச தீர்வு காணப்பட்டுவிட்டதால் வழக்கை திரும்பப் பெற்றுக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை, இறையாண்மையை, ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய மகத்தான தேர்தல் என்பதை மனதில் வைத்து தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர். ராசா தெரிவித்துள்ளார். சென்னை பெரியார் திடலில் நடைபெற்ற எழும்பூர் சட்டமன்ற தொகுதி பாகநிலை முகவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய ஆர். ராசா, ராமர் கோவிலுக்கும் போவோம், சிவன் கோவிலுக்கும் போவோம், முருகன் கோவிலுக்கும் போவோம், அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு ஜனநாயகம் என்று வந்தால் திராவிடத்துடன் தான் இருப்போம் என்கின்ற அளவிற்கு தமிழகத்தை உருவாக்கியிருப்பதாக தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே 500 கிலோ மாம்பழங்களை சாலையில் கொட்டி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாம்பழ விலை வீழ்ச்சியை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் பொதட்டூர்பேட்டை பேரூராட்சியில் நடைபெற்ற போராட்டத்தில் டிராக்டரில் எடுத்து வரப்பட்ட சுமார் 500 கிலோ மாம்பழங்களை சாலையில் கொட்டி கண்டனத்தை பதிவு செய்தனர். மேலும் மாம்பழங்களை கொள்முதல் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் கோஷங்களை எழுப்பினர். இலங்கையில் இருந்து மதுரை விமான நிலையம் வந்த பயணியிடம் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் மதுரை விமான நிலையம் வந்த பயணியிடம் வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது திருச்செந்தூர் அருகே உள்ள காயல்பட்டினத்தைச் சேர்ந்த அப்துல் காதர் என்பவர் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பொருளை மறைத்து கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து கஞ்சா பொருளை பறிமுதல் செய்த வான் நுண்ணறிவு பிரிவினர் பிடிபட்ட இளைஞருக்கும் போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கும் தொடர்பு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கன்னியாகுமரி அருகே மனைவி சென்ற காரை சேசிங் செய்து இடித்து தள்ளிய கணவர் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியைச் சேர்ந்த முகமது அப்துல் காதர், சரபு நிஷா தம்பதியினர் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் இருவரும் பிரிந்து சரபு நிஷா சென்னையில் வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் தனது சகோதரருடன் சரபு நிஷா மணவாளக்குறிச்சி வந்தபோது அவரது கணவர் அடியாட்களுடன் சேசிங் செய்து மனைவி சென்ற காரை இடித்து தள்ளியுள்ளார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள 5 பேரை தேடி வருகின்றனர். குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவியில் நீர்வரத்து அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தற்போது சீசன் களைகட்டி வரும் நிலையில் அவ்வப்போது இதமான சாரல் மழையுடன் குளு காற்றும் வீசி வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு முழுவதும் மேற்கு தொடர்ச்சி மலைவன பகுதியில் இடைவிடாது பெய்த மழையின் காரணமாக குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவியில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த 2 அருவிகளிலும் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. ஆவடியில் காற்றாடி எடுக்க சென்ற சிறுவன் மாடியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமலிங்கபுரம் 1வது தெருவைச் சேர்ந்த ராஜ்குமார், எமிலியம்மாள் தம்பதியின் மகன் கார்த்திக் தனியார் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்நிலையில் சிறுவர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த கார்த்திக் அங்குள்ள தென்னை மரத்தில் மாட்டிக்கொண்டிருந்த காற்றாடியை எடுக்க 2வது மாடிக்கு சென்று தென்னை மட்டையில் கால் வைத்தபோது கீழே விழுந்து தலையில் அடிபட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலையில் வர்ணம் தீட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி யாகசாலை தொடங்குகிறது. இதற்காக பிரம்மாண்டமாக 8000 சதுர அடி பரப்பளவில் யாகசாலை அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் 2 சதுர அடி பரப்பளவில் பக்தர்கள் அமர்ந்து பார்க்கும் அளவில் அமைக்கப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காட்டு யானை நடமாடும் சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரலாக பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாக மலை தாண்டிக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள தனியார் தோட்ட பகுதியில் உலா வரும் காட்டு யானைகள் அங்குள்ள வாழை, பலா மரங்களை சேதப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் தற்போது 3 காட்டு யானைகள் விவசாய தோட்ட பகுதியில் உலா வரும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து குடியிருப்பு மற்றும் விவசாய பகுதிகளை சேதப்படுத்தி வரும் வனவிலங்குகளை வனத்துறையினர் கட்டுப்படுத்த வேண்டும் என்று, சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் இருந்த பலாப்பழத்தை காட்டு யானை சாவகாசமாக சாப்பிட்டு செல்லும் வீடியோ காட்சி வைரலாகி வருகிறது. கோவை மேற்கு தொடர்ச்சி மலை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் விவசாய தோட்டத்திற்குள் புகுந்து விளைபொருட்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானைகளால் விவசாயிகள் மிகுந்த வேதனையில் உள்ளனர். இந்நிலையில் கோவை ஆலந்துறை அடுத்த நல்லூர் வயல் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை வீட்டிற்கு முன்புறம் வைத்திருந்த பலா மரத்தில் உள்ள பலாப்பழத்தை ருசித்து நீண்ட நேரமாக நின்று சாவகாசமாக சாப்பிட்டுவிட்டு சென்றது. வேலூரில் விமான நிலைய சுற்றுச்சுவர் அமைக்க தோண்டப்பட்ட பள்ளத்தில் பைக்குடன் தம்பதி விழுந்து காயமடைந்தனர். வேலூர் மாவட்டம் வாலாஜாவைச் சேர்ந்த நந்தகுமார், சரண்யா தம்பதி பைக்கில் கிருஷ்ணா கல்லூரிக்கு சென்றுள்ளனர். அப்பொழுது பொய்கை மோட்டூர் அருகே விமான நிலையத்திற்கு சுற்றுச்சுவர் அமைக்க தோண்டப்பட்டுள்ள பள்ளத்தில் தம்பதி நிலை தடுமாறி விழுந்தனர். இதில் நந்தகுமாருக்கு கையில் முறிவு ஏற்பட்டது. மேலும் அங்கு அறிவிப்பு பலகை வைக்காததே இந்த விபத்திற்கு காரணம் என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் தமிழிலும், அதேபோல பிராந்தியங்களான மாகேவில் மலையாளத்திலும், ஏனாமில் தெலுங்கிலும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதை கட்டாயமாக்கி புதுச்சேரி டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். குற்றவியல் நீதித்துறை அமைப்பை எளிதில் அணுகும் வசதியையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தலின் தொடர்ச்சியாக புதுச்சேரி டிஜிபி ஷாலினி சிங் புதுச்சேரி பிராந்தியத்தில் பதியப்படும் முதல் தகவல் அறிக்கைகள் அதன் பிராந்திய மொழிகளில் பதிவு செய்ய ஆணையிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை சட்ட நடைமுறைகளை உள்ளூர் மக்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் அணுகக்கூடியதாகவும் மாற்றும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி எதிர்க்கட்சிகளை குறைத்து மதிப்பிட்டால் மக்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் ராய்ச்சூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டை பாதுகாக்க முழு நாடும் ஆயுதப்படைகளோடு ஒற்றுமையாக செயல்பட்டாலும் சில நபர்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் பெருமையை சேர்க்க முயல்வதாக தெரிவித்தார். மேலும் பகல்காம் தாக்குதல் குறித்து அனைத்து கட்சி கூட்டம் இருமுறை நடத்தப்பட்ட போதிலும் மோடி கலந்து கொள்ளவில்லை என்று கூறிய அவர், அந்த நேரத்தில் பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்ததாகவும் சாடினார். தேசிய கல்விக் கொள்கை செயல்படுத்தப்படும் போது இந்திய கல்வி முறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் தெரிவித்துள்ளார்.
நொய்டாவில் அமிட்டி பல்கலைக்கழகத்தில் இந்திய பல்கலைக்கழகங்களின் சங்கம் ஏற்பாடு செய்த துணைவேந்தர்களின் 99வது ஆண்டு கூட்டம் மற்றும் தேசிய மாநாட்டின் தொடக்க அமர்வில் ஜெகதீப் தங்கர் கலந்து கொண்டார். இதில் பேசிய அவர், தேசிய கல்விக் கொள்கை நமது நாகரிக உணர்வு மற்றும் நெறிமுறைகளுடன் எதிரொலிக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை செயல்படுத்தப்படும் போது இந்தியாவின் கல்விக்களத்தையே மாற்றும் என்றும் கூறினார். டெல்லியில் இருந்து ஸ்ரீநகருக்கு சென்ற ஏர் இந்தியா விமானம் தரையிறங்காமல் மீண்டும் டெல்லிக்கு திருப்பிவிடப்பட்டது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் 1X2564 நேற்று மதியம் டெல்லியில் இருந்து புறப்பட்டது. அட்டவணையின்படி விமானம் ஸ்ரீநகருக்கு செல்வதற்கு முன்பு ஜம்முவில் நிறுத்தப்பட இருந்தது. இருப்பினும் ஜம்மு விமான நிலையத்திற்கு மேல் வந்த பின் விமானி சிறிது நேரம் தரையிறங்காமல் வானிலேயே சுற்றிய விமானம் மீண்டும் டெல்லிக்கு திருப்பப்பட்டது. இந்த விவகாரம் குறித்து ஏர் இந்தியா வெளியிட்டுள்ள அறிக்கையில், GPS சிக்னல் பிரச்சினை காரணமாக பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமானம் டெல்லிக்கு திருப்பிவிடப்பட்டதாக தெரிவித்துள்ளது. சமாஜ்வாதி கட்சியின் 3 MLA-க்கள் விரோத போக்கு மற்றும் சித்தாந்த விலகல் காரணமாக கட்சியில் இருந்து நீக்கப்பட்டனர். கட்சியின் உள்ளடக்கிய மற்றும் முற்போக்கான கொள்கைகளுக்கு எதிரான வகுப்புவாத மற்றும் எதிர்மறை சித்தாந்தங்களை ஆதரித்ததற்காகவும் பொது நலனுக்கு எதிராக செயல்பட்டதாகவும் கூறி அபய் சிங், ராகேஷ் பிரதாப் சிங் மற்றும் மனோஜ்குமார் பாண்டே ஆகிய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டனர். இதுகுறித்து சமாஜ்வாதி கட்சி அதிகாரப்பூர்வமாக தனது சமூக ஊடக கணக்குகளில் தெரிவித்துள்ளது. குஜராத்தில் ஆளும் பாஜக மீது மக்கள் வெறுப்படைந்திருப்பதாகவும் இடைத்தேர்தல்களில் காங்கிரஸ் மற்றும் பாஜக இரண்டையும் மக்கள் நிராகரித்து விட்டதாகவும் ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சித்துள்ளார். இடைத்தேர்தல் வெற்றி குறித்து பேசிய கெஜ்ரிவால், பாஜகவின் வெற்றியை உறுதி செய்வதில் காங்கிரஸ் கைப்பாவையாக இருப்பதாகவும் பாஜகவுடன் காங்கிரஸ் நட்புறவு கொண்டிருப்பதால் காங்கிரஸ் கட்சியினர் ஆம் ஆத்மியில் இணைய வேண்டும் என்றும் கூறினார். மும்பையில் எரிவாயு சிலிண்டர் வெடித்த விபத்தில் 2 பேர் படுகாயமடைந்தனர். மும்பையில் வீட்டில் இருந்த எரிவாயு சிலிண்டரில் இருந்து கேஸ் கசிந்துள்ளது. அப்பொழுது சிலிண்டரை அப்புறப்படுத்த சென்ற பெண் உட்பட 2 பலத்த காயமடைந்தனர். மேலும் அனைத்து கதவுகளும் ஜன்னல்களும் திறந்திருந்ததால் பெரும்பாலான வாயு வெளியேறி வெடிப்பின் தாக்கம் வெகுவாக குறைந்ததன் காரணமாக பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் இந்த விபத்து தொடர்பான பதைக்க வைக்கும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஒரே நாளில் 4,30,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கை வசூலானதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இலவச தரிசனத்திற்கு மக்கள் 24 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நேற்று முன்தினம் 90,087 பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளனர். 41,891 பக்தர்கள் தலைமுடி காணிக்கை செலுத்தினர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்தனர். யுக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் 1216வது நாளாக நீடித்து வருகிறது. போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்யா யுக்ரைன் நடத்திய நேரடி பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்தது. இதனால் போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்நிலையில் ட்ரோன்கள், ஏவுகணைகள் மூலம் யுக்ரைன் தலைநகர் கீவை குறிவைத்து ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்தனர். மேலும் 10 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். போர் எப்பொழுதும் பிரச்சனைகளை தீர்க்காது என்று இஸ்ரேல் ஈரான் போர் குறித்து போப் லியோ வருத்தம் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நீடித்து வருகிறது. இந்நிலையில் இந்த போர் குறித்து வருத்தம் தெரிவித்துள்ள போப் லியோ, போர் எப்பொழுதும் பிரச்சனைகளை தீர்க்காது என்றும் மாறாக அது ஆழமான காயங்களை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவை குணமடையவே பல தலைமுறைகளாகும் என்றும் ஆயுதங்களால் கிடைக்கும் எந்த ஒரு வெற்றியும் தாய்மார்களின் வலியையோ குழந்தைகளின் பயத்தையோ எதிர்காலத்தையோ ஈடு செய்யாது என்றும் கருத்து தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு உதவ தயாராக இருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் உச்சகட்ட பதற்றம் நிலவி வருகிறது. இந்நிலையில் ஈரானுக்கு உதவ தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் மாளிகை கூறியுள்ளது. ஈரானுக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து செய்வோம் என்றும் பேச்சுவார்த்தைக்கு உதவவும் தயாராக இருப்பதாகவும் ரஷ்யா கூறியுள்ளது. ஜஸ்பிரித் பும்ரா இந்திய அணியின் பிக்சட் டெபாசிட் என்று முன்னாள் வீரரான ஆகாஷ் சோப்ரா பாராட்டியுள்ளார். எனவே அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இந்த போட்டியில் இந்தியா தரப்பில் ஜஸ்பிரித் பும்ரா இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை அச்சுறுத்தும் வகையில் பந்து வீசி வரும் நிலையில் ஆகாஷ் சோப்ரா பாராட்டியுள்ளார்.
டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் 4 ரன்கள் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வீழ்த்தி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் த்ரில் வெற்றி பெற்றது. நெல்லையில் நடைபெற்ற 21வது லீக் ஆட்டத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், திருச்சி கிராண்ட் சோழாஸ் அணிகள் விளையாடின. இதில் முதலில் களமிறங்கிய சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 178 ரன்கள் அடித்தது. இதனையடுத்து 179 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற சவாலான இலக்கை நோக்கி களமிறங்கிய திருச்சி அணி 20 ஓவர்கள் முடிவில் 174 ரன்கள் எடுத்து 6 விக்கெட்டுகள் இழந்தது. இதன் மூலம் 4 ரன்கள் வித்தியாசத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி த்ரில் வெற்றி பெற்றது. நடிகர் சிங்கமுத்துவுக்கு எதிராக நடிகர் வடிவேலு தொடர்ந்த அவதூறு வழக்கின் தடையை சென்னை உயர்நீதிமன்றம் நீக்கியுள்ளது. யூடியூப் சேனல்களுக்கு நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து அளித்த பேட்டியில் தன்னை அவதூறாக பேசியதற்கு 5 கோடி ரூபாய் மான நஷ்டஈடாக வழங்க உத்தரவிடுவதுடன் அவதூறு பேச தடை விதிக்க வேண்டும் என்று நடிகர் வடிவேலு சிவில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு பிரதான வழக்கில் விதிக்கப்பட்டிருந்த உத்தரவை நீக்கியதுடன் சிங்கமுத்துவுக்கு 2500 ரூபாய் அபராதம் விதித்தார். ஆந்திராவைச் சேர்ந்த தங்கடி ஜானவி 2029ஆம் ஆண்டு விண்வெளி பயணத்திற்கு தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக நாசா அறிவித்துள்ளது. ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டம் பலகொல்லு கிராமத்தைச் சேர்ந்தவர் தங்கடி ஜானவி. பஞ்சாப் லவ்லி பல்கலைக்கழகத்தில் மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு பொறியியல் பிரிவில் பட்டம் பெற்ற ஜானவி நாசாவின் சர்வதேச விண்வெளி பயணத்திட்டத்தில் பயிற்சியை வெற்றிகரமாக முடித்துள்ளார். இதன் மூலம் டைட்டன் ஆர்பிட்டல் போர்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷன் திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு செல்ல தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் வரும் 2029ஆம் ஆண்டு விண்வெளிக்கு செல்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.